வணக்கம். 2026ஆம் வருஷம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசாங்கத்துக்கு ஒரு நிஜமான பிரஷர் குக்கர் நிலைமைன்னு தான் சொல்லணும். நாலா பக்கத்திலிருந்தும் அவங்களுக்கு வர அழுத்தங்களை ஒரு அரசியல் விமர்சகரா நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, இந்த பிரஷர் குக்கருக்குள்ள என்னதான் கொதிச்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கான்ஸ் திரைப்பட விழாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்களா? நிறையவே இருக்கு. இந்த வருஷம் கான்ஸ் விழாவில் உலக அரசியல் பதற்றங்கள் அப்பட்டமா தெரிஞ்சது. ரோமானிய படமான ஜார்ட் பாம் டி ஓர் விருதை வென்றிருந்தாலும் எல்லார் கவனமும் ரஷ்யாவோட போரணி திரட்டல், ஊழல் இதையெல்லாம் பத்தி பேசின மினோட்டார் படம் மேலதான் இருந்துச்சு. கலை எப்படி உலக அரசியலை பிரதிபலிக்குதுன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கலாச்சார வெளிப்பாடுங்கிறது பனிப்பாறையோட ஒரு சின்ன நுனி மட்டும்தான். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. IMF கொடுத்திருக்கிற எச்சரிக்கைகள். 2. மக்களோட வாழ்க்கை செலவு போராட்டங்கள். 3. மாறி வர்ற உலகளாவிய கூட்டணிகள். அப்புறம் 4வது 2027 தேர்தலோட அரசியல் களம். சரி, நேரடியா நம்ம முதல் விஷயத்துக்கு போலாம். பொருளாதார அபாயங்களும் அதுக்காக IMF கொடுத்திருக்கிற எச்சரிக்கைகளும். 5.1%. நம்புங்க, இது வெறும் சாதாரண நம்பர் கிடையாது. பிரான்ஸோட பொதுக்கடன் பத்தி சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF ஊதிர்க்கிற பெரிய அபாயச் சங்கு இது. 2025ல பிரான்ஸோட பற்றாக்குறை அவங்க GDPல 5.1% தொற்றுச்சு. இதனால 2029க்குள்ள இத 3%க்கும் கீழே கொண்டு வரணும்னு அரசாங்கம் வச்சிருக்கிற இலக்கு இப்போ பெரிய கேள்விக்குறியா நிக்குது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? மேக்ரான் அரசாங்கத்தை 4 பெரிய கட்டமைப்பு சுமைகள் போட்டு அழுத்துது. பென்ஷன் செலவுகள், அதிகரிச்சுட்டே போற முதியோர்களோட மக்கள் தொகை, பாதுகாப்பு செலவுகள், அப்புறம் எரிசக்தி மாற்றம். இந்த 4 பெரிய சுமைகளும் சேர்ந்து பிரான்ஸ் அரசாங்கத்தை மிக கடுமையான புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலே அது நேரா உள்நாட்டு பதற்றங்களுக்கு தான் வழிவகுக்கும் இல்லையா? அதுதான் நம்ம 2வது பகுதியும் கூட, மக்கள் போராட்டங்களும் உள்நாட்டு விவகாரங்களும். சமீபத்துல சம்பளத்தோட கூடிய விடுமுறை விதிகளை மாத்துனதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியில இறங்கி போராடினாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கூட்டத்தோட எண்ணிக்கையில அரசாங்கத்துக்கும் தொழிலாளர் சங்கங்களுக்கும் பயங்கர முரண்பாடு. உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 1,58,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா தொழிலாளர் சங்கங்கள் 3 லட்சம் பேருக்கும் மேல திரண்டதா சொல்றாங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப பெருசுங்க. மக்களோட இந்த கோபம் அரசாங்கத்தோட நிக்கல, டோட்டல் எனர்ஜிஸ் மாதிரி மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனங்கள் மேலையும் திரும்பியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் சாதாரண மக்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல இந்த நிறுவனங்கள் மட்டும் கோடிக்கணக்குல லாபம் பார்த்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த முரண்பாடு நேரா நாடாளுமன்றத்துக்கே போயிடுச்சு. அங்க ரொம்ப தீவிரமான விவாதங்கள் நடக்குது. முக்கியமா இந்த விண்ட்ஃபால் டாக்ஸ், அதாவது இந்த எதிர்பாராத பெரிய லாபத்தின் மேல கூடுதல் வரி விதிக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவா எழுந்திருக்கு. இதோட விளைவா டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தோட CEO பேட்ரிக் புயானே நாடாளுமன்ற நிதிக்குழு முன்னாடி ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கே தள்ளப்பட்டார். உள்நாட்டு பிரச்சனைகள் இதோட முடியலங்க. ஒரு பக்கம் தென் அமெரிக்காவிலிருந்து வர்ற இறக்குமதிகளை எதிர்த்து விவசாயிகள் டிராக்டர்களை வச்சு நெடுஞ்சாலைகளை முடக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது கொஞ்சம் விசித்திரமான சர்ச்சை. தொழிலாளர் தினமான மே 1 அன்னைக்கு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு ஒரு பேக்கரியில போய் ஒரு பகட் ரொட்டி வாங்கியிருக்காரு. விடுமுறை நாள்ல வேலை வாங்குறதா சொல்லி இது கூட தொழிலாளர் சங்கங்கள் மத்தியில மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையா வைரலாகியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, உள்நாட்டுல இப்படி பிரஷர் குக்கர் குதிச்சுட்டு இருக்கும்போது மேக்ரான் நிர்வாகம் வெளியுறவு விஷயங்கள்ல ரொம்ப வேகமா காய்களை நகர்த்திட்டு வராங்க. நம்ம 3வது களம் மாறும் சர்வதேச கூட்டணிகள். அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை, குறிப்பா டொனால்ட் ட்ரம்போட அணுகுமுறை பத்தி மேக்ரான் தன்னோட ரொம்ப ஆழ்ந்த கவலைய வெளிப்படுத்தியிருக்காரு. அமெரிக்கா தன்னோட நட்பு நாடுகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுது, சர்வதேச விதிகள் எல்லாம் உடைக்கப்படுது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல விழுந்திருக்கிற பெரிய விரிசலை ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இப்படி உலக அரசியல் மாறும்போது உக்ரைன் போற மனசுல வச்சு பிரான்ஸ் ரொம்ப துல்லியமான சில வியூகங்களை வகுத்திருக்காங்க. ஜூலை 14ஆம் தேதி நடக்கிற பாஸ்டல் டே கொண்டாட்டங்களை ஐரோப்பிய உத்திசார் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு கருப்பொருள நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிற நாடுகளை அழைக்கிறது, இங்கிலாந்து கூட சேர்ந்து ஒரு கூட்டு பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்குறதுன்னு பிரான்ஸ் ரொம்பவே தீவிரமா களமிறங்கியிருக்கு. ஆனா இந்த சர்வதேச நகர்வுகள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப சுமூகமா நடக்கல.
சமீபத்துல பொருளாதார உறவுகளை பலப்படுத்த கென்யாவுக்கு ஒரு பயணம் போயிருந்தாரு மேக்ரோ. அப்போ அங்கிருந்த பார்வையாளர்களை பார்த்து அவரு அமைதியா இருங்கன்னு சொன்னது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, பிரான்ஸ் இன்னும் அந்த பழைய காலனித்துவ மனப்பான்மையை கைவிடலையோ அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த கலாச்சாரம், பொருளாதாரம், உள்நாட்டு போராட்டங்கள், வெளியுறவு பிரச்சனைகள், இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு முக்கிய புள்ளிய நோக்கி தான் போகுது. அதுதான் நம்ம கடைசி பகுதி, 2027ஆம் ஆண்டு அரசியல் தேர்தல். 2027க்கான அரசியல் களம் இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா மேக்ரான் தரப்புக்கு பெரிய பதற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் மரைன் லூப்பன் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சிக்கான மக்கள் ஆதரவு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா எட்வர்ட் பிலிப் மாதிரி முக்கியமான மையவாத தலைவர்கள் அடுத்தடுத்து ஊழல் விசாரணைகள்ல சிக்கிட்டு வராங்க. இது மேக்ரான் தரப்புக்கு மிகப்பெரிய தலைவரிதான். இந்த எக்ஸ்பிளனரை நாம முடிக்கும்போது நம்ம எல்லார் மனசுலயும் நிக்கிற ஒரே ஒரு பெரிய கேள்வி இதுதான். 2027ல மக்கள் ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி உள்நாட்டிலையும் சர்வதேச அளவிலையும் ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற இந்த பல முனை அழுத்தங்களை மேக்ரான் அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகுது, எப்படி தப்பிக்க போறாங்க, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த பெரிய அரசியல் சதுரங்க விளையாட்டுல என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம்.